சாஸ்திரா சேனல் நேயர்களுக்கு நமஸ்காரம். அனுதினம் ஆனந்தம் நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இன்று 24/4/2026 இந்த நாள் குறித்து பஞ்சாங்கம் என்ன சொல்றதுன்னு பார்க்கலாம் வாங்கோ. இன்றைய தினம் பராபவ வருடம் சித்திரை மாதம் 11ஆம் தேதி வெள்ளிக்கிழமை. திதி பார்த்தோம்னா வளர்பிறை அஷ்டமி திதி இரவு 7:22 வரைக்கும் இருக்கு. அதனைத் தொடர்ந்து வளர்பிறை நவமி திதியானது வந்து விடுகிறது. இன்னைக்கு நட்சத்திரம் பார்த்தோம்னா பூசம் நட்சத்திரம் இரவு 8:13 வரைக்கும் இருக்கு. அதனைத் தொடர்ந்து ஆயில்யம் நட்சத்திரம் என்பதும் வந்து விடுகிறது. இந்த நாள் முழுவதுமே ஒரு மரண யோகம் கூடிய நாளாக அமைந்திருக்கிறது. இது போக பஞ்சாங்கத்திலே வரக்கூடிய யோகம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இன்றைக்கு சூலம் அப்படிங்கிற ஒரு நாம யோகத்தை கொடுத்திருக்கா. கரணம் பார்த்தோம்னா பத்ரை அப்படிங்கிற ஒரு கரணம் காலையில 8:01 வரைக்கும் இருக்கு. அதனை தொடர்ந்து பவம் என்கின்ற கரணமானது வந்து விடுகிறது. இந்த நாளானது ஒரு மேல்நோக்கு நாளாக அமைந்திருக்கிறது. இன்னைக்கு என்ன ஸ்பெஷல் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா பகவான் ஸ்ரீ சத்ய சாய் பாபாவினுடைய சித்தி தினமாக அமைந்திருக்கிறது. சென்னையை பொறுத்தவரை இன்றைய தினத்தினுடைய சூரிய உதயம் என்பது காலை 5:55 சூரிய அஸ்தமனம் என்பது மாலை 6:19 சந்திர உதயம் என்பது மதியம் 12:16 சந்திர அஸ்தமனம் என்பது இரவு 1:18 சம்பவிக்கிறது. இன்றைய தினத்தினுடைய நல்ல நேரம் என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா காலை 7 மணி முதல் 8 மணி வரையிலும் மதியம் 1 மணி முதல் 2 மணி வரையிலும் நல்ல நேரமே. சென்னையை பொறுத்தவரை இன்றைய தினத்தினுடைய ராகு காலம் என்பது பகல் 10:34 முதல் மதியம் 12:07 வரையிலும், யமகண்டம் என்பது மதியம் 3:13 முதல் மாலை 4:46 வரையிலும், குளிகை காலம் என்பது காலை 7:28 முதல் 9:01 வரையிலும் சம்பவிக்கிறது. தினாந்தம் பார்த்தோம்னா இன்றைய தினம் இரவு 1:33 கொடுத்திருக்கா. சூலம் பார்த்தோம்னா இன்றைக்கு மேற்கே சூலம் பகல் 10:52 வரையில் அந்த சூல தோஷம் என்பது உண்டு. அதற்குரிய பரிகாரமாக வெள்ளம் தானம் விடுத்து விட்டு மேற்கு திசையை நோக்கி பயணிக்கலாம் அப்படிங்கிறதையும் சொல்லி இருக்கா. இன்றைய தினத்தினுடைய ஆன்மீக தகவலாக நம்ம என்ன பார்க்க போறோம் சொல்லி பார்த்தோம்னா மைதிலி சந்திரசேகர் அப்படிங்கிற ஒரு நேயர் கேள்வி கேட்டிருக்கார். அவருடைய கேள்வி என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா வாசவி அம்மனை பற்றி சொல்ல முடியுமா? அதிகம் தெரியவில்லை என்பதுதான் அவருடைய கேள்வியாக அமைந்திருக்கிறது. இந்த நேரத்தில் இந்த கேள்வியை நம்ம ஏன் எடுத்துக்கிறோம்னு சொன்னா வாசவி ஜெயந்தி, அதாவது வைசாக சுத்த தசமின்னு சொல்லுவா. சாந்திரமான மாதங்களிலே வரக்கூடிய வைசாக மாதத்தினுடைய 10வது நாளிலே அந்த வாசவி ஜெயந்திங்கிறத கொடுத்திருப்பா. அது என்னைக்கு வருதுன்னு சொல்லி பார்த்தோம்னா நாளை மறுநாள் ஞாயிற்றுக்கிழமை, அதாவது 26 ஏப்ரல் 2026 ஞாயிற்றுக்கிழமை நாள் என்று அந்த வாசவி ஜெயந்தி என்பது வருகிறது. ஆக நாளை மறுநாள் வரக்கூடிய அந்த விசேஷத்திற்காக இந்த கேள்வியை இந்த நேரத்திலே எடுத்துக்கொண்டிருக்கிறோம். வாசவி அம்மன் அப்படின்னு சொன்னா அது எப்படி சொல்லுவான்னு பார்த்தோம்னா பொதுவா கன்னிகா பரமேஸ்வரி அப்படிங்கிற மாதிரி சொல்லுவா. பெரும்பாலான ஊர்களிலே நம்ம அந்த கன்னிகா பரமேஸ்வரி அம்மனினுடைய ஆலயத்தை பார்க்கலாம். அது ஒரு சமூகத்தினுடைய வைசிய சமூகம் சொல்லுவா. ஆரிய வைசியர் அப்படின்னு சொல்லுவா. ஆயிர வைசர் அல்ல, ஆரிய வைசியர்னு சொல்லப்படக்கூடிய, அதாவது ஒரு இந்த லாங்குவேஜ்ல கலோக்கியல் லாங்குவேஜ் எப்படி சொல்லுவாங்கன்னா கோமுட்டி செட்டியார் அப்படின்னு சொல்லுவா. அந்த ஆரிய வைசியத்தினுடைய அவர்களுடைய சமூகத்தினுடைய தெய்வமாகவே இந்த வாசவி கன்னிகா பரமேஸ்வரி அம்மன் என்பவர் பார்க்கப்படுகிறார். அதுவும் அவருடைய கதை அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா அந்த அம்மனை வந்து பார்த்தோம்னா பெனுகொண்டா தள்ளி அப்படின்னு சொல்லுவா. தள்ளினா தாயார் அர்த்தம். பெனுகொண்டா அப்படிங்கிறது வந்து ஆந்திர மாநிலத்தில் இருக்கக்கூடிய ஒரு பகுதி. அந்த பெனுகொண்டா பகுதியிலே அந்த நாட்டினுடைய மன்னனுடைய ஒரு குமாரத்தியாக இளவரசியாக வளர்ந்தவர் தான் இந்த வாசவாம்பா என்கின்ற அந்த தாயார். இதற்கு எப்படி அந்த பிறப்பிற்கு ஒரு காரணம் சொல்லி பார்த்தோம்னா அதற்கு ஒரு புராண கதைகள் அடிப்படையிலே சொல்லப்படுகிறது. எந்த அளவிற்கு அதற்கு பிரமாணம் இருக்கிறதுன்னு தெரியல. ஆனா அந்த வாசவி கன்னிகா பரமேஸ்வரி வாசவி புராணம் அப்படின்னு ஒரு கதையானது இருக்கிறது. அதுல பார்த்தோம்னா எப்படி சொல்லியிருக்கான்னு பார்த்தோம்னா ஒரு முறை கைலாயத்திலே நந்தியம்பெருமான் தன்னை மறந்து நடனமாடி இறைவனை மகிழ்வித்துக் கொண்டிருந்தாராம். நந்தியம்பெருமானை நடனமாடினாராம். பொதுவா நம்ம வந்து நந்தியை வந்து நம்ம ஒரு மத்தளம் வாசி தான் பார்த்திருப்போம். ஆனால் அவர் இறைவனினுடைய அந்த நடனத்தை கண்டு கழித்து அவரும் அந்த ஒரு ஆனந்த நடனத்தை புரிந்து கொண்டிருந்தாராம். இந்த ஆனந்த நடனத்தை புரிஞ்சு முடிக்கும் பொழுது வந்து நமஸ்காரம் பண்ணுவா இல்லையா, அப்படி சுத்தி பிரதட்சணம் பண்ணி நமஸ்காரம் பண்ணும் பொழுது இறைவனை மட்டுமே வணங்கினாராம். யாரே? பரமேஸ்வரனை மட்டும் வணங்கி இருக்கிறார்.
அது இந்த ஆனந்த களிப்பினுடைய மிகுதி அப்படின்னு எடுத்துக்கலாம். தாயாரை வணங்கக்கூடாது என்பது அவருடைய நோக்கம் அல்ல. அன்னையை பார்வதியை வணங்கக்கூடாது என்பது அவருடைய நோக்கம் அல்ல. இருந்தாலும் அந்த ஆனந்த நடனம், அந்த களிப்பு, அந்த களிப்பினுடைய மிகுதியால் பரமேஸ்வரனை மட்டும் வணங்கி இருக்கிறார். அந்த நேரத்திலே பார்வதி என்னை கோபப்பட்டு, என்னை நீ அவமானப்படுத்தி விட்டதால் நீ பூவுலகத்திலே மனிதனாக சென்று பிறப்பாயாகன்னு சொல்லிட்டு சபிச்சுட்டாராம். உடனே இவருக்கும் என்னதான் தாயாரா இருந்தாலும் அம்மாவும் பிள்ளையும் சண்டை போட்டுப்பா இல்லையா, அந்த மாதிரி தானே இவருக்கும் என்னாச்சுன்னா, நான் பண்ணாத தப்புக்கு நீங்க எனக்கு தண்டனை கொடுத்துட்டேன், நீங்களும் அந்த மாதிரி மனித பிறவியை எடுக்க வேண்டியதுன்னு சொல்லிட்டு இவரும் பதிலுக்கு சபிச்சாராம். அதன் காரணமாக இவர்கள் இருவரும் ஒரே மன்னனுக்கு மகனாகவே பிறந்தார்கள் அப்படின்னு சொல்றா. எப்படின்னு பார்த்தோம்னா, அந்த பெனுகொண்டா பகுதியே ஒரு மன்னன், அதாவது அந்த மன்னனானவன் அந்த ஆரிய வைசிய சமூகத்தையே சார்ந்தவனாம். அந்த ஆரிய வைசிய சமூகத்தை சார்ந்த குசும சிரேஷ்டி குசுமாம்பா என்கின்ற அந்த தம்பதியர் தான் அந்த பகுதியை ஆண்டு வந்திருக்கிறார்கள். அவர்களுடைய மகனாகவும் மகளாகவும் இவர்கள் அவதரித்திருக்கிறார்கள். மகனாக யார் அவதரித்தார்? நந்தி தேவர் பார்த்தோம்னா அவர் விரூபாக்ஷன் என்ற பெயருடன் அவர் அவதரித்திருக்கிறார். அன்னையானவள் வாசவாம்பாள் என்ற பெயருடன் அவர் அவதரித்திருக்கிறார். இந்த கதையான சொல்றது. இதே காலகட்டத்திலேயே அப்படியே பார்த்தோம்னா சித்திரகாந்தன் அப்படிங்கிற ஒரு கந்தர்வனானவன் ஒரு முனிவரால் சாபம் பெறுகிறான். ஒரு முனிவர், அந்த முனிவர் அந்த கந்தர்வனுக்கு எப்படி சாபம் கொடுக்கிறார் பார்த்தா, நீ பூவுலகத்திலே சென்று மனிதனாக பிறப்பாயாக, ஒரு ஸ்திரீ சாபத்தினால் உன்னுடைய தலையானது வெடித்து சிதறட்டும்னு சொல்லிட்டு இந்த சித்திரகாந்தன்கிற ஒரு கந்தர்வனுக்கு சாபம் கொடுத்திருக்கிறார். அவன் பார்த்தோம்னா இதே பூ உலகிலேயே இந்த பெனுகொண்டா பகுதியை சுற்றி மற்றொரு பகுதி, அந்த பகுதியில பார்த்தோம்னா அவனும் ஒரு மன்னனாக அவதரிக்கிறான். அவன் பேர் என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா விஷ்ணுவர்தன சிவபாலன் சொல்லுவா. பொதுவாக அவனை விஷ்ணுவர்தனன்கிற பேர்ல சொல்லுவா. விஷ்ணுவர்தன சிவபாலன் என்பது அவனுடைய பெயர். அவனும் ஒரு மன்னனாக அங்க ஏற்கனவே அவன் பிறந்து அவன் ஆட்சி பண்ணிக்கிட்டே இருக்கான். அந்த நேரத்துலதான் இந்த குசும சிரேஷ்டிக்கும் குசுமாம்பாவுக்கும் இந்த வாசவி கன்னிகா பரமேஸ்வரியும் விரூபாட்சனும் குழந்தைகளாக பிறந்து அவர்களும் வளர்ந்து கொண்டே வருகிறார்கள். இந்த வாசவாம்பா கல்வி, கலை, கேள்வி எல்லாத்திலையும் ரொம்ப நல்ல சிறந்து விளங்குகிறார்களாம். பேரழகியாக இருக்கிறார்களாம். அன்னை பார்வதியே பிறந்திருக்கா இல்லையா, அப்படி இருக்கும்போது மிகச்சிறந்த ஒரு பேரழகியாக உருவெடுத்து அந்த குழந்தையானவள் வளர்ந்து கொண்டே இருக்கிறாள். அந்த நேரத்திலே பார்க்கும்போது இவருடைய அழகை கேள்விப்பட்டு அந்த விஷ்ணுவர்தன சிவபாலன் இவளை அடைய வேண்டும் என்று முயற்சிக்கிறார். இந்த பெண்ணை திருமணம் செய்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி அந்த குசும சிரேஷ்டிக்கு தூது அனுப்புகிறார். இவங்களுக்கு முடியாதுன்னு சொல்லிடுறா. ஏன்னு சொன்னா, வைசிய சமூகத்தை பொறுத்தவரை வேறு சமூகத்திலே பெண்ணை கொடுப்பது இல்லை. அது போக பெண்ணிற்கு பிடித்திருக்க வேண்டும் என்கின்ற அந்த கண்டிஷனையும் வச்சிருப்பா. இந்த பெண்ணிற்கு அந்த மன்னனை பிடிக்கவில்லை என்பது ஒரு விஷயம். இது போக அவன் வேறு சமூகத்தை சார்ந்தவன் என்பதும் மற்றொரு விஷயம். சமூகத்திற்கு முக்கியத்துவம் கொடுக்காமல் அவனுடைய குணாதிசயம், அவனுடைய கேரக்டர் மற்றும் அவனுடைய வயது அப்படிங்கிறதெல்லாம் கருத்தில் கொண்டு இந்த பெண் நிச்சயமாக முடியாதுன்னு சொல்றா. அதைத்தான் அவர்களுடைய இந்த கோத்திரக்காரர்கள் சொல்வார். 102 கோத்திரக்காரர்கள், கோத்திரம் சொன்னா அவர்கள் ஒரு சமூகமாக ஒரே குடும்பமாக வாழக்கூடியவர்கள். அந்த 102 கோத்திரக்காரர்களும் இந்த மன்னனுக்கு நம் குடும்பத்து பெண்ணை கொடுத்தால் நம்முடைய குல கௌரவம் என்பது குலைந்து விடும்னு சொல்லிட்டு அவர்களும் முடியாதுன்னு மறுத்துடுறா. அவன் அப்படியா, அப்படின்னா அவர்களை படையெடுத்து நம்ம அவர்கள் அத்தனை பேரையும் அழித்து அந்த பெண்ணை கவர்ந்து வந்து விட வேண்டும் என்பதுதான் அந்த விஷ்ணுவர்தன சிவபாலனுடைய நோக்கமாக இருக்கிறது. அந்த நேரத்துல இந்த பெண் என்ன பண்றான்னு சொல்லி பார்த்தோம்னா, நம்மால் நம்முடைய குல கௌரவத்திற்கு எந்த விதத்திலும் குறை நேர்ந்து விடக்கூடாது அப்படிங்கிறத முடிவெடுத்துட்டு என்ன பண்றான்னு சொன்னா, நான் அக்னி பிரவேசம் செய்ய போகிறேன், நான் ஒரு யாக குண்டத்தை எழுப்பி அந்த குண்டத்திற்குள்ளாக நான் இறங்கப் போகிறேன். இந்த பெண் சொல்றா, தன்னுடைய குலத்தை காப்பதற்காக, தன்னுடைய குல கௌரவத்திற்காக நான் அக்னி பிரவேசம் செய்ய போகிறேன் அந்த பெண் சொல்லும் பொழுது, அந்த 102 கோத்திரக்காரர்களும் அந்த குடும்பத்தினுடைய அந்த தலைவன் தலைவி மட்டும் தங்களுடைய பிள்ளைகளை எல்லாம் வச்சுட்டா. அந்த பிள்ளைகள் எல்லாம் நீங்கெல்லாம் இருந்து நாட்டை பார்த்துக்குங்கன்னு சொல்லிட்டு அந்தந்த குடும்பத்தினுடைய அந்த கணவன் மனைவி மாத்திரம் அந்த தம்பதியராக, அந்த 102 கோத்திரக்காரர்கள் அவர்கள் தம்பதியராக இந்த வாசவாம்பாளோடு இணைந்து அவர்களும் அந்த யாக குண்டத்திலே அக்னி பிரவேசம் செய்தார்களாம். அனைவரும் ஒன்றாக இணைந்து அக்னி பிரவேசம் செய்தார்களாம். அப்படி அக்னி பிரவேசம் அந்த அம்பாள் பண்ண உடனேயே அந்த விஷ்ணுவர்தன சிவபாலனுடைய தலையானது தூள் தூளாக வெடித்து சிதறியதாம். அந்த அக்னி பிரவேசம் பண்ணின உடனே அந்த அம்பாள் வெளியில அப்படியே பிரத்யட்சமா காட்சி அளித்தாள். அம்பாள் ஸ்வரூபமாக அக்னியிலிருந்து வெளியிலே ஒரு பிரத்யட்சமாக காட்சி அளித்தாள் என்பதுதான் அந்த கதையானது தெளிவாக விளக்குகிறது. அவர்களுடைய குலத்தை காத்த தெய்வம் என்பதால் அவர்களுடைய
குல தெய்வமாகவே பாவிக்கிறார்கள் வைசிய சமூகத்தினர். அவர்கள் எப்படி பார்ப்பாங்கன்னு சொல்ல அதிலேயே பார்த்தோம்னா ஒரு சில பேர் அவரை பார்வதி அன்னையாகவே பார்ப்பார்கள். இன்னும் ஒரு சில பேர் பார்த்தோம்னா அவரை மகாலட்சுமி தாயாராக பார்ப்பார்கள். இன்னும் ஒரு சில பேர் அவரை கல்வியை தரக்கூடிய சரஸ்வதி தேவியாகவே பார்ப்பார்கள். இன்னும் எல்லாரும் பொதுவா எப்படி அந்த அம்பாளை கருதுகிறார்கள் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா அந்த முப்பெரும் தேவியராகிய துர்கா லட்சுமி சரஸ்வதியினுடைய ஒருங்கிணைந்த ஸ்வரூபம்தான் இந்த வாசவி கன்னிகா பரமேஸ்வரி என்று அவர்கள் தூக்கி வைத்து கொண்டாடுவார்கள். அது தூக்கி வைத்து கொண்டாடுகிறார்கள் அப்படின்னு சொன்னா இது எந்த விதமான ஒரு ஆட்சேபனையுமே இல்லைங்கிறதுக்காக சொல்றேன். அந்த அம்பாளை போய் நீங்க தரிசிக்கணும். எல்லா ஊர்லயுமே பார்த்தோம்னா அத்தனை சாநித்தியம் நிறைந்ததாக அந்த எண்ணெயானவள் இருப்பாள். அவ்வளவு சின்சியரான ஒரு பூஜைங்கிறது இருக்கும். அவ்வளவு ஸ்ரத்தையுடன் கூடிய ஒரு பூஜையை செய்வார்கள். ஆண்கள் பெண்கள் அனைவரும் ஒன்றாக இணைந்து, பெண்கள் கூட சரி, அவர்கள் எல்லோருமே என்ன பண்ணுவாங்கன்னா அம்பாள் தான் தங்களுக்கு அத்தனையுமே அப்படிங்கிற மாதிரி வச்சுட்டு இருப்பார். அவர்கள் ஸ்ரீராம ஜெயம் எழுதிட்டு அடுத்தது பார்த்தோம்னா வாசவ அம்பாள் துணை அப்படிங்கிறது இல்லாம யாருடைய எந்த ஒரு கல்யாண பத்திரிகை ஆகட்டும் அல்லது ஒரு ஜாதகமாகட்டும் எல்லா இடத்துலயுமே அம்பாள் பேரை எழுதாம அவங்க ஸ்டார்ட் பண்ணவே மாட்டார். தங்களுடைய உயிருக்கும் மேலாக அந்த தெய்வத்தை போற்றி கொண்டாடுகிறார்கள். அது அந்த சமூகத்தினருக்கான தெய்வமாக இருந்தாலும் நாம் அனைவருமே அந்த அன்னையை தரிசிப்பதில் தவறில்லையே. இந்த தகவலோடு இன்றைய தினம் உங்களிடமிருந்து நான் விடைபெற்றுக் கொள்கிறேன். மீண்டும் உங்கள் அனைவரையும் நாளைய தினம் ஒரு புதிய தகவலோடு சந்திக்கிறேன். நண்பர்கள் அனைவருக்கும் அனுதினமும் ஆனந்தமாய் அமைய பிரார்த்திக்கிறேன்.